Hello student, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்னென்னா a programmer while writing a program for correlation coefficient between two variables x and y from 30 pair of observation obtain the following result. அதாவது என்னென்னா எக்ஸ் ஒய் டேட்டாவை வச்சு ஓகேவா ஒரு ப்ரோக்ராமர் வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப அவருக்கு கிடைச்ச வேல்யூ வந்து சமேஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 300, சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 3718, சமேஷன் ஆஃப் ஒய் வந்து 210, சமேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர் வந்து 2000, சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து 2100. ஓகேவா at the time of checking it was found that he had copied down 2 pairs. ஓகேவா அப்போ செக் பண்ணுறாரு, நம்ம அவங்க எடுத்த டேட்டாலாம் கரெக்டானு செக் பண்ணுறப்ப 2 பேர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து ஒரு தப்பாக என்ன பண்ணியிருக்காரு, ரீட் பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா தப்பான அப்சர்வேஷன் என்னென்னா 18ம் 20யும் தப்பான அப்சர்வேஷன், 12,10 வந்து தப்பான அப்சர்வேஷன். இப்படி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூ எக்ஸ் வேல்யூ, செகண்ட் வேல்யூ ஒய் வேல்யூ. இன்ஸ்டீட் ஆஃப் கரெக்டான அப்சர்வேஷன் வந்து 10,15ம் 20,15. ஓகேவா இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கரெக்ஷனை நீங்கள் பண்ணி எங்களுக்கு கரெக்டான கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆன்சர் அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இப்போ நம்மகிட்ட இருக்க இந்த சமேஷன் ஆஃப் எக்ஸ், சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், சமேஷன் ஆஃப் ஒய், சமேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர், சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்ல கரெக்ஷன்ஸ் முதல் கொண்டு வந்து கரெக்டான சமேஷன் ஆஃப் எக்ஸ், சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அதை கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கரெக்டான கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கிடச்சிடும். சரியா இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்ததெல்லாம் எழுதிக்கோங்க. இது எல்லாமே ராங் வேல்யூ. சமேஷன் ஆஃப் எக்ஸ், சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு, ஒய் ஸ்கொயர், சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்லாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க பேர் ஆஃப் வேல்யூஸில் வந்து எது ராங்கான வேல்யூனா இந்த 18,20யும் 12,10ம் ராங்கான வேல்யூஸ். கரெக்டான வேல்யூ 10,15ம் 20,15. அதை நான் எழுதியிருக்கேன். புரியுதா? இப்போ சமேஷன் ஆஃப் எக்ஸில் நான் கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறேன். சரியா அப்போ சமேஷன் ஆஃப் எக்ஸில் கரெக்ஷன் பண்ணணும்னா அந்த பழைய மொதல் சமேஷன் ஆஃப் எக்ஸ் அந்த 300 அதில் தான் என்ன பண்ணணும், தப்பான வேல்யூவை சப்ராக்ட் பண்ணணும், கரெக்டான வேல்யூவை ஆட் பண்ணணும். இப்போ தப்பான வேல்யூ மொதல் 300 போட்டுக்கோங்க. ஸோ இங்கே தப்பான வேல்யூனா இதுதான் ராங் வேல்யூ. இதில் இருக்க எக்ஸ் வேல்யூனா ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது எக்ஸ். அப்போ -18 -12. கரெக்டான வேல்யூனா இந்த வேல்யூ. இதில் ஃபஸ்ட்டு இருக்குது எக்ஸ் வேல்யூ. அப்போ கரெக்டான வேல்யூ ஆட் பண்ணணும். +10 +20 இதுவும் 30 இதுவும் 30. அப்போ இதில் எந்த சேஞ்சும் இருக்காது. அப்போ கரெக்டட் சமேஷன் ஆஃப் எக்ஸும் 300 தான். ஓகேவா அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கரெக்டட் சமேஷன் ஆஃப் ஒய் பண்ணணும். முதல் தப்பான சமேஷன் ஆஃப் ஒய்யில் தான் கரெக்ஷன் பண்ணணும். அப்போ இந்த 210 போட்டுக்கோங்க. மைனஸ் ஒய்யோட வேல்யூ செகண்டில் இருக்குது. தப்பான வேல்யூ என்னது 20யும் 10ம். அப்போ -20 -10 ப்ளஸ் கரெக்டான வேல்யூ 15ம் 15. அப்போ 15 + 15. இங்கேயும் 30 30 வரனால நமக்கு சேஞ்ச் இருக்காது. சரியா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறப்ப எக்ஸோட வேல்யூவெல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். அதுதான் இப்போ சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட பழைய வேல்யூ என்னது 3718. இதுதான் ஓல்டு ஒன். இதில் கரெக்ஷன்ஸ் கொண்டு வர போகிறோம். முதல் தப்பான வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். இப்போ தப்பான வேல்யூ 18 -18 ஸ்கொயர்ட். ஓகேவா அடுத்து 12 -12 ஸ்கொயர்ட். கரெக்டான வேல்யூவை ஆட் பண்ணணும். ப்ளஸ் கரெக்டான வேல்யூ 10 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 20 ஸ்கொயர். ஓகேவா இப்போ இந்த கரெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணி ஃபைனல் வேல்யூ கால்குலேட் பண்ணால் 3750 வரும் வேல்யூ. சரியா இப்போ சமேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓல்டு சமேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர் நமக்கு என்ன இருக்குது 2000 இருக்குது. அப்படியே நான் கன்டினியூ பண்ணுறேன். சமேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர் போட்டோம்னா ஃபைனல் வேல்யூ நமக்கு 2000 ஓல்டு வேல்யூ. அதில் தப்பான வேல்யூவை சப்ராக்ட் பண்ணணும். தப்பான வேல்யூ 20யும் 10ம். அப்போ -20 ஸ்கொயர் -10 ஸ்கொயர். கரெக்டான வேல்யூ 15 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர். இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா ஃபைனல் வேல்யூ 1950 வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். ஓகேவா ஸோ எக்ஸ் ஒய்ங்கிறப்ப எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். சரியா இப்போ பழைய சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் என்னது 2100. இதான் ராங் வேல்யூ. மைனஸ் ஃபஸ்ட்டு ராங் பேர் என்னது 18, ஓகேவா 20. அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -18 × 20. நெக்ஸ்ட்டு இன்னொரு ராங் பேர் வந்து 12, 10 -12 × 10. கரெக்டான வேல்யூ பார்த்தீங்கன்னா 10, 15. அப்போ 10 × 15 ப்ளஸ் இன்னொரு கரெக்டான வேல்யூ 20 × 15. ஓகேவா ஸோ இதை ஃபுல்லாக நம்ம ஃபைனலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 2070 வரும்.
சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ராங்கான வேல்யூஸில் இருந்து நம்ம தப்பான வேல்யூவை சப்ராக்ட் பண்ணி கரெக்டான வேல்யூவை ஆட் பண்ணி ஃபைனலாக எல்லா வேல்யூஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கார்லேஷனுக்கு நம்மகிட்ட 3 ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகேவா? நம்மகிட்ட கிவன் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா போட்டுரும். நம்மகிட்ட இருக்க கிவன்லாம் சமேஷன் ஆஃப் எக்ஸ், சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய், சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அதுக்கு இந்த ஃபார்முலா தான் சூட்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச கரெக்டான வேல்யூஸை கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் போடுங்க. இப்போ நீங்கள் என்னன்னு கேட்கலாம். என்ன உங்கள் ஸ்டார்டிங்லேயே கொடுத்தாங்க 30 பேர்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன், 30 பேர் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 30. அப்போ 30 இன்டூ சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் கரெக்ட் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2070 மைனஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் கரெக்ட் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 300, சமேஷன் ஆஃப் ஒய் கரெக்டான வேல்யூ 210. ஓகேவா? டினாமினேட்டரில் ஓகே என்கிறது 30 இன்டூ சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டான வேல்யூ என்னது நம்ம கண்டுபிடிச்சோம் 3750. ஓகேவா? மைனஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் 300 ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹோல் பவர் 1/2 இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். இன்டூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், n இன்டூ 30 இன்டூ சமேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர் கரெக்டான வேல்யூ வந்து 1950 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். மைனஸ் சமேஷன் ஆஃப் ஒய்யோட கரெக்டான வேல்யூ 210 ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. இது நீங்கள் எப்பயும் போல் கேல்குலேட்டரில் போட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைனல் ஆன்சர் -0.05 வரும். இதுதான் நமக்கு கிடைச்ச என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப்டர் த கரெக்ஷன். அதான் உங்கள்கிட்ட நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. கரெக்ட் பண்ணி ஃபைனல் எனக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.